ஹலோ ஸ்காட்ஸு, இன்றைக்கி வந்து 15 ஆகஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி தான் நம்ம 2000 வந்து சம்பாதிக்க போகிறோம். அது எப்படி சம்பாதிக்க போகிறோம் அதுதான் இன்றைக்கி மேட்ரு. ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு இடத்துல வேலைக்கு விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒர்க் பார்க்க போகிறோம். 2K கிடைக்கும். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சுங்க. நான் 8:30 ஆயிடும். ஆனால் நைட் வர 10 மணி ஆயிரும் நினைக்கிறேன். நான் கூட என்னென்ன நடக்குதுன்னு சொல்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ 8:20 ஆயிடுச்சுங்க. ஸோ பஜார் வந்துட்டோம். ஓகேவா? ஸோ வண்டி வந்து இங்கே பார்க் பண்ணிட்டேன். எங்கன்னா என்ன லைஃப் ஸ்டைலுக்கு இங்கிட்டு ஆப்போசிட்டில் பார்க் பண்ணிட்டேன். ஏன்னா அங்கிட்டு தான் கூட்டமாக இருங்க. சாயங்காலம் வரும் எங்கே என்ன பண்ணிட்டு இருப்பேன் எனக்கே தெரியாது. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆடி ஃப்ரைடேங்க. கோயில் போக முடியலங்க. இன்றைக்கி 5வது ஃப்ரைடே, லாஸ்ட் ஃப்ரைடே போக முடியல. 4 தான் அட்டன் பண்ணியாச்சு. பட் ஓகே, என்கிட்ட பட்ஜெட்டும் இல்லை, காசு. அதனால ஓகே வேலைக்கு வந்தாச்சு இங்கிட்டு. ஸோ ஓகே, நான் என்னென்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேங்க. லைட்டர் ஆக போகுது. இதாங்க இவர் தாங்க என் சேட்டு. இப்போ இங்கே தாங்க பழம் வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை பழம் இருக்குது. இதுதான் எங்கள் டேலா காடி. இதுதான் நம்ம சேல் பண்ண போகிறோம். இந்த கூட்டம் இல்லைங்க. இது எப்போ மூடுவாங்கன்னா 11 மணிக்கு மூடுவாங்க. அந்த டைமில் போகும். எவ்வளோ காலியாக இருக்குல்ல, எவ்வளோ கூட்டம் வரும் பாருங்களே. எவ்வளோ காலியாக இருக்கா காமிக்கிறேன். காலியாக இருக்கா? எவ்வளோ கூட்டம் மட்டும் வரப்போது பார்த்துட்டே இருங்க. இங்கெல்லாம் போக முடியாதுங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். மழை வருஷம் மழை வருதுங்க. அதாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. வெயிட் அண்ட் சி. ஃபுல்லாக பாருங்கள். அழகான தள்ளுவண்டி. இந்த தள்ளுவண்டி தான் நம்ம விற்க போகிறோம். ஃப்ரூட் பின்னாடி வச்சிட்டான். நான் 3 மணிக்கெலாம் வந்துட்டான். நான் 8 ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட தள்ளுவண்டி. இதுதான் வச்சு செல் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்க போகுது இந்த ஃபர்ஸ்ட் வாட்டி ஜர்னி. நாங்கள் சண்டை போடுறாங்க. இதான பிரச்சனை. இடத்துக்கு எப்போ சண்டை போடுவாங்க, இல்லை நைட்டே வந்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. 8:44 ஆயிடுச்சுங்க. இப்போயே கொஞ்சம் கூட்டம் அதிகம் தான் ஆகுது. வேறுங்க முதல்ல வந்துடுவாங்க. கரெக்டாக அந்த கேட்டை 3 நாள் பார்த்தீங்கன்னு அவ்வளோதான். செம்ம கூட்டம் தான். சாயங்காலம் செம்ம கூட்டமாக இருக்கும். நைட்லாம் போகவே முடியாது. என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பார்ப்போம். ட்ரை பண்ணுறேன் நல்லா வீடியோ எடுக்கிறதுக்கு. முடியுமான்னு டவுட்டு தான் எனக்கு. இப்போ கொஞ்சம் அதை பார்த்தா நான் கொஞ்சம் வேலை கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் போல். அப்புறம் மழை வந்துச்சுன்னா அது இன்னும் கஷ்டமாயிடும். ட்ரை பண்ணுறேன். அப்போ ஃபேம் 11 ஆயிடுச்சுங்க. எல்லாம் கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். ஓகே, கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ நாங்கள் இங்கே இருந்தோம். சரிங்களா? இங்கேருந்து நான் அங்கே தூக்கிட்டு போயிட்டேன். அண்ட் இவ்வளோ தான் நான் கொண்டு போகணுங்க. ஆக்சுவலி இதே 24 பெட்டி. ஒன்றே 25 கிலோ இருக்குங்க. அந்த ஆப்பிள். இது ஆப்பிள் தான் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஃபீலாக இருக்குது. அப்புறம் மேங்கோ ஃபீலாக இருக்குது. இதெல்லாம் சின்னது தான். ஓகேவா? அன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. இதுதான் கஷ்டமாக இருக்குது. இங்கேருந்து அங்கே தூக்கிட்டு போகணுமா? இப்போ கூட பரவாயில்ல. ஆனால் அப்புறம் கூட்டம் வேறு. அதை எப்படி கொண்டு போகிறேன்னு தெரியல. கடவுளே அதுதான். சரி ஓகே, பரவாயில்ல, கொண்டு போகணும். ஆமாம், இவ்வளோ விஷயம் இருக்கா? இவ்வளோ சேல் பண்ணிடுவோமா? ஹைலைட்டான விஷயம் நான் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. 11 மணிக்குள்ளேயே நான் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே பார்த்துட்டேன். ஆனால் எவ்வளோ பேர் வரப்போறாங்க மட்டும் பார்த்துட்டே இருங்களே. ஆனால் பார்த்தவங்க பேசினேன். சரிங்க, அப்படி இல்லை. ஆனால் ரொம்ப பேர் வருவாங்க தெரிஞ்சவங்க. அதான் ஹைலைட்டான விஷயம். சரி ஓகே, வாங்க போகலாம். உங்களுக்கு கூட்டம் தெரியுதா? நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஜூம் பண்ணி. இன்னும் இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஏன்னா அரை மணி நேரத்துலேயே இவ்வளோ கூட்டம் வந்துருச்சுங்க. இங்கே பாருங்க, அதிகம் வெயிட் இருந்தால் அந்த மாங்காய் தாங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இங்கேருந்து போகிறவங்க நாக்கு தள்ளி போகுது. ஆப்பிள் ஓகே, இதெல்லாம் சின்னது. ஆனால் மாங்காய் ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? 2 இருக்குது. இது இங்கே நாக்கு தெளிவு வச்சு கடவுளே. நினைச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆயிடுச்சுங்க. ஆனால் என்னாச்சும் வாட்ச் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. நான் 10:02 காமிக்கிட்டீங்களா? ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. அது என்ன தெரியல, அகைன் இப்படி ஆகிட்டே இருக்கு. உள்ள இதாகிடுச்சுங்க. சார் 2 ஆயிடுச்சு. நல்லா கூட்டங்கண்ணா. மழை லைட்டாக வந்துட்டே இருக்குது. ரொம்ப வரல, ஆனால் லைட்டாக அப்படியே தூரம் வந்துட்டே இருக்குது. அதிகம் இல்லை. என்னோட ஹாலில் தான் கொஞ்சம் அதிகமாக மோசமாயிடுச்சு. தான் ரொம்ப கராபாகி விட்டதுடா தமிழ் மலையில். வாங்க இப்போ என்னதான் வரைச்சி தந்து கொஞ்சம் நடராசா நட என்னென்ன இது சின்ன. இது வெயிட் இல்லைங்க. ஆரஞ்சு வெயிட் அதிகம். மாங்காய் தான் ரொம்ப வெயிட் ஆச்சு. ஆப்பிள் 25 கிலோ. அது வேற. இது கொஞ்சம் வெயிட் இல்லை. நான் ஒன்று கொண்டு போகிறேன். புரியுதா? 2:36 சாப்பாடு டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ பிரியாணிக்கு 100 rupees கொடுத்தாங்க. ஸோ வாங்கியாச்சு. ஆனால் அந்த பிரியாணி மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபீல் ஆகலாங்க. 100 ரூபாய்லேயே ஏதோ
ஒரு பீஸ் கூட இல்லை தெரியுமா கொடுக்கும்போது. இந்த ஒன்று சின்னதாக இருக்கா ஒன்று உங்களுக்கு தான் நல்லா மட்டும் இல்லை சாவடிச்சுவேன். 100 ரூபாய்க்கு அவ்வளோதான் கிடைக்கும் சொல்கிறீங்களா? ரொம்பலாம் சொல்ல முடியாது. சொல்லேக்கா ஓகே 100 ருபீஸ்க்கு ஒர்த்து தான் நினைக்கிறேன். ஐ திங்க் சாம் ஆப்பிள் 200 ரூபா, இது 250 ரூபா. ஆரஞ்சு 120 ரூபா, 250 ரூபா. நம்ம செல் பண்ண போகிறோம் 2 நிமிஷத்தில். கூட்டத்தை பார்க்குறீங்களா? இதுதானே இப்போ வெயிட்டாக இருக்குது. ஆக்குதல் இருக்குது. இது ரொம்ப கூட்டம் ஆமாம். டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 5:47 ஆயிடுச்சுங்க. சரிதா 5:47 எப்படி இருக்குன்னு போயிட்டே இருக்கு. ஐ திங்க் 10-10:30 ஆகும் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, கெஸ் ஆன டைம் பார்ப்பேன். எட்டு மணி ஆகுது இன்னும். ஐயோ இவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஐயோ 10 மணி ஆகும். ये नाक दलीज सत्य नाक दलीज भाई. ரொம்ப ஆயிடுச்சு. 9 வரைக்கும் கொஞ்சம் கூட்டம் தான் இருக்கு. 9 ஆயிடுச்சு பார்த்தீங்களா? செத்துட்டேன்ப்பா. 10 மணியாக 10 நிமிஷம் இருக்குங்க. ஸோ நான் கிளம்புறோம். பேக் பண்ணியாச்சு. எனக்கு காலேஜ் பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க, எங்கள் வண்டி போக போகுது. சார் 10 மணி ஆக குப்பை தாங்க மிச்சம் கடைசியில். வேறுங்க எவ்வளோ குப்பையாக இருக்குங்க. சொல்ல 10 ஆயிடுச்சுங்க. 11:22 இப்படி தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகே, நான் எங்கே வண்டி இருந்துச்சோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறேன். சாரி மஜேஷ். ஸோ வண்டி தனியாக நின்றுருக்குங்க. இங்கே இருங்க, எங்கே ஷார்ட் ஆச்சு. இவ்வளோ இருட்டாக இருக்குது. கடவுளுக்கு வாழ்க்கை தெரிய மாட்டேங்குது. இல்லை வேறுங்க காலனி பாட்டு வண்டி அப்படியே இருக்குது. சார் ஸோ ஃபேம் இப்போ பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சுங்க. ஓகே, நான் 3 ரூபா மார்க்கெட் இருக்கேன். ஸோ இப்போ காசு வாங்கிட்டு இங்கே கிளம்பிடலாம். நிறைய விஷயம் நடந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. புதுலாம் செம்ம ஓய்வு அடிக்குதுங்க. நாக்கு தள்ளிடுச்சு. அம்மா லைஃப்பில் நிறையா மெமரிஸ் வர்றது இல்லை. இது ஒன்று ஸ்ட்ரகிள்ஸ் தான் நம்ம. ஓகே, அப்புறம் நான் ஆமாங்க நிறைய பேர் மீட் பண்ணேன். எங்கள் அம்மா எவ்வளோ பேர் தெரிஞ்சவங்க. இவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் மீட் பண்ணேன். அண்டு யூடியூப்பில் பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் என்ன வீடியோஸ் போடுறீங்க யூடியூப்பில், சில பேர் இன்ஸ்டா நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, அப்படி எவ்வளோ பேர் பார்த்து தருவான். பேச முடியாதாச்சுங்க. நான் போவேன் 12:30 தூங்கி சாட்டர்டே என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவன் போய் எடிட் வேறு பண்ணுமா, எடிட் பண்ணிட்டு சாட்டர்டே போகிற மாதிரி ஐடியா. நான் அப்போ கொஞ்சம் யூஸ் பண்ண நினைக்கிறேன். ஸோ ஓகே, டாடா பாவே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். அதான் 2Kங்க 2000 ரூபா இன்னும் கொடுக்கல. கேஷ் வாங்கிட்டு முடியாது. நான் டேரெக்டாக கிளம்பிடுவேன். டாடா பாவே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். வண்டியில் படுத்துருக்கேன். முதுகு சம்மோலி இருக்குது. இன்னும் இங்கே தான் உட்காந்துருக்கேன்.
11:40 ஆயிடுச்சுங்க. அம்மா அம்மா செல்லக்குடிங்காரு நல்ல கிடி ஆகும். ஐயோ இவ்வளோ கிட்டாது இங்கே வாங்க பசிக்குது போலங்க. ஆச்சா பிஸ்கெட் இல்லை எதுவும் இல்லையே, கொஞ்சம் கொடுக்க மாட்டாங்க.